இல்ல பேசுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து உங்கள் அன்புக்குரிய ஜோதிடர் கார்த்திகேயன். மேஷராசினியர்களுக்கு மனக்கணக்கு மிக தெளிவாக அமையக்கூடிய நாள். அப்ப பிளான் கரெக்டா இருக்கும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், பிரயாணங்கள் எதிரிய ஓட ஓட விடாம விரட்டுறதுக்கும் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். கன்னிராசினியர்களே, ஜேம்ஸ் பாண்ட் நாட் 7னா இன்னைக்கு நீங்க தான். கன்னிராசினியர்களே, நீங்க கண்டுபிடிக்க போறது இன்னைக்கு எதங்கிறத ஒரு கமெண்ட்ல போடுங்க. பாருங்களேன், எங்கேயாவது இடத்துல நினைக்கிறப்ப கார்த்திகேயா அப்படின்னு நீங்க என்ன சொல்லல, நான் உங்களுக்கு துலா ராசி சொல்லல. அப்போ டிக்கெட்ஸ் வெயிட்டிங், அகாமடேஷன் வெயிட்டிங், டிராவல் வெயிட்டிங். ஆமாம் சார், ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற தருணங்கள். விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 26ஆம் தேதி ஜூலை மாதம் 2026, எத்தனை 6 ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாதம் 10ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாளினுடைய விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானை அழுத்துடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. இது எல்லாமே இன்றைய சூரியோதயம்ங்கிற என்னோட ஜோதிட ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு மாறப்போகுது வெகு விரைவில். உங்கள் உள்ளம் கைகளை தேடி உங்கள் வரவேற்பறையில் ஜோதிட குறிப்புகள், கிரகங்களினுடைய வரலாறு, நட்சத்திரங்களினுடைய அடையாளம், ரொம்ப பிரமாதமான ஒரு விஷுவல் ட்ரீட்டா, ஒரு ஜோதிட விருந்தாக உங்களுக்காக அமைய போகுது. இன்னைக்கு சந்திரன் கேட்ட நட்சத்திரத்துல காலை 7:56 வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் மேல் மூல நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். துவாதசி திதி பிற்பகல் 2:21 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறமேல் திரியோதசி திதி, மரண யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாளாக இன்றைய நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 12 முதல் 1:30 வரை. பிற்பகல் 3 4:30 வரைக்கும் குளிகை. சூலம் கொண்ட திசையாக மேற்கு. இப்படி சந்திரன் கேட்டை மூலம்ங்கிற 2 நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு. ரோகிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமமா இருக்கு. நம்ம பாசத்திற்குரிய, அன்புக்குரிய, சிறப்புக்குரிய நேயர்கள் யாராவது ரோகிணி நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா, சார் எங்களுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம், இன்னைக்கு கிளி வந்திருக்கு, இந்த கிளி எனக்கு ஏதாவது சீட் எடுத்து கொடுக்குமா? இந்த கிளி சீட் எடுத்து கொடுக்காது, இது பொம்மை கிளி, இது ஒரு அதிர்ஷ்டம் தரத்துக்காக நான் வச்சிருக்கேன், இந்த பிரவுன் சட்டை போட்ட கிளி தான் உங்களுக்கு இன்னைக்கு பரிகாரம் சொல்ல போகுது. அந்த பச்சை கிளியினுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும், மதுரை மீனாட்சி அம்மன் அந்த கிளியின் சொரூபமாகவே இருப்பதும், நீங்கள் வேற மதுரைக்கு போனால் கிளியை பார்ப்பீங்க, அது மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம்னு சொன்னாலும் சொல்லிட்டீங்க அப்படின்னு நிறைய நேயர்கள் கமெண்ட்ல போடுறதெல்லாம் எனக்கு தெரியுது. நிறைய நேயர்கள் ஃபோன் பண்ணியும் பேசுகிறாங்க. இந்த பச்சை கிளி தகவல் கொடுக்குமா? இந்த பச்சை கிளி இன்னைக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா? பேசுவது கிளியான்னு கேட்கலாமா? பேசுவது கிளி இல்லை, பேசுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து உங்கள் அன்புக்குரிய ஜோதிடர் கார்த்திகேயன். அப்போ பச்சை கிளிகள் தோளோடுன்னு சொல்ற அளவுக்கு எத்தனை சந்தோஷம் இருக்கும் இந்த கிளியினுடைய வருகை, இந்த கிளியினுடைய உருவம். இதை இன்னைக்கு ஃபோனில் டிபியாக பார்க்கறதோ, இந்த கிளி சம்பந்தப்பட்ட பாடல்கள் எதை வேணாலும் காதுகளால் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைய நாளை ஆரம்பிப்பதோ, மதுரை மீனாட்சி அம்மனுடைய பெருமையை பாடல்களால் கேட்பதோ, அவளுடைய ரூபமே, அவளுடைய உடலே பச்சை நிறமாகவும் அந்த பச்சைக்கு சொந்தமாகவும் அந்த புதனுக்கான பிரீதியாகவும் பார்க்கப்படுதே. இப்படி இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் இந்த பரிகாரம் சொல்கிறீங்களா? நீ விட்டுக்கினே தான் சார் இருக்க. மான் விட்ட, மீன் விட்ட, மயில் வந்தது, இப்படி மான், மீன், மயில் எல்லாம் போச்சு, பசு போச்சு, இதில் இப்போ பச்சை கிளி வந்திருக்கு அப்படின்னு நீ புதுசாக ரிலீஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க அப்படின்னு நம்ம நேயர்கள் கேட்கறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. சரி, இப்படி பச்சை கிளியினுடைய வருகை இன்னைக்கு சந்திராசிரமத்திற்கு ஒரு பெரிய விமோச்சனமாக ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கும். ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கூட இதை செய்துட்டு இன்னைக்கு நாளை ஆரம்பிப்பது உத்தமமான பலன்களை உங்களுக்காக கொடுக்கும். எங்கேயாவது பச்சை கிளியை பார்த்தீங்கன்னா கூட, அடடா இன்னைக்கு பிரவுன் சட்டை போட்டு நம்ம ஜோசியர் சொன்னாரே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்படி சந்திரன் கேட்டை மூலம்ங்கிற 2 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம்
எதிர்பார்க்கட்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு எப்பவும் போல மேஷராசி நேயர்கள்ட்டே ஆரம்பிப்போம். மேஷராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் நான் ஆரம்பத்திலேருந்தே அடிப்பேண்டான்னு சொல்கிற மாதிரி கணக்கு வழக்குகள் சீராக இருக்கும், தெளிவாக இருக்கும். கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். இந்த பால் கணக்கு, மல்லிகை கணக்கு, ப்ரொவிஷனரி கணக்கு, ஸ்டேஷ்னரி கணக்கு, மேஷராசினியர்களே மனக்கணக்கு. நீங்கள் டைட்டில் கார்ட்லேயே உங்களை போடலாம் போல இருக்கே. மேஷராசினியர்களுக்கு மனக்கணக்கு மிக தெளிவாக அமையக்கூடிய நாள். அப்போ பிளான் கரெக்டாக இருக்கும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், பிரயாணங்கள் வெற்றி தரும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எங்கே நீங்கள் தான் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டமோன்ட்டீங்க, அப்புறம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அந்த பச்சை நிறத்தில் இருக்கிற வஸ்திரம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும். கிளிப்பச்சையின் நிறம் அப்படின்னு கூட நீங்கள் ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். இந்த வஸ்திரத்தை பயன்படுத்துகிறப்ப ரிஷபராசியில் இருக்க ரோகிணி நட்சத்திரத்துக்கும் ஏனைய நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு கூட இந்த சந்திராசிரமத்திலேருந்து பாதிப்புலேருந்து கொஞ்சம் விலகி இருக்க முடியும். அதுக்குத்தானே உங்கள் நிகழ்ச்சி பார்க்குறேன், அந்த கலரை சொல்லுங்கள், ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம ரிஷபராசி நேயர்கள் கேட்குது. என்ன அர்த்தம்னா, முன்னாடி வம்பு சண்டைக்கு போக வேண்டாம், கலாட்டாக்கள் வேண்டாம், கொஞ்சம் உணவு காலதாமதம் ஆகும், அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்மளுடைய நடவடிக்கைகளை திட்டமிட்டு வைத்துக்கிறது நல்லது. இன்னைக்கு நாளை உறுதி கொடுக்காமல் இருந்தால் அது ரிஷபராசி நேயர்களுக்கு நன்மை தரும். ஏட்டு இப்போவே லேட்டுன்னு இருக்கும், காக்கா பரபரை, கோழி பரபரை, கொக்கு பரபரை, பச்சைக்கிளி பரபரைன்னு சொல்கிற தருணம்லாம் இருக்கு. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் தில்லுக்கு துட்டுக்கு தில்லு. உங்கள் மரியாதை, உங்கள் கௌரவம், அந்தஸ்து எல்லா இடத்துலையும் காப்பாற்றப்படும். சீரும் சிறப்புமான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும். டிசிஷன் மேக்கிங் மிக ஷார்ப்பாக இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சும். அன்றைக்கின்னு பாருங்கள், நீங்கள் ஃபோன் போட்டோன்னா டக்குன்னு எல்லாரும் எடுப்பாங்க, டக்குன்னு எல்லா மீட்டிங்ஸும் பாஸ் ஆகும், தெளிவான நாளாக இருக்கும். அமௌண்ட் ஹேஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹேஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட், அமௌண்ட் டெபாசிட்டட்னு சொல்கிற சந்தோஷமான செய்திகள் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்போது எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிற முனைப்பு பெரிய அளவுக்கு காணப்படும். பச்சை கிளிகள் தோலோடுன்னு உங்கள் தோள்களில் பச்சை கிளி இருக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மிதுனராசி நேயர்களே, உங்கள் தோலை தட்டியும் கொடுத்துக்கலாம், உங்கள் தோழர்களையும் உங்கள் தோழிகளையும் தட்டி கொடுக்கலாம். அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் இந்த ஃப்ரெஷ்னஸ்ங்கிறது இருக்காது. ஆமாம் சார், நேத்தி வச்ச சட்னியவே எடுத்துட்டாங்க, நேத்தி இருந்த குழம்பே எடுத்துட்டாங்க, நேத்தி வச்சுருந்ததையே இன்றைக்கி வச்சு சமாளிச்சுட்டாங்க அப்படின்னு இந்த இருக்கிறத வச்சுட்டே சமாளிச்சிடலாம், புதுசாலாம் வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாலாம் வேண்டாம் அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு பழைய வஸ்திரம், பழைய உணவுப் பொருள், பழைய பொருள் அப்படிங்கிறத திரும்பி பார்ப்பதற்கான தருணம். இந்த மாமனார் சங்கம், மாமியார் சங்கம், ஆமாம் சார் கொஞ்சம் முதியோர் இல்லத்துள்ள பூந்து வர மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும். ஏப்ரல் மேயிலே பசுமை இல்லையே காஞ்சி போச்சேன்னு சொல்கிற தருணம் ஜூலை மாதத்தில் கடகராசி நேயர்களுக்கு இருக்குன்னா பாருங்களேன். ஜூலை மாதத்தில் ஏப்ரல் மே பற்றி பேசுகிறாள், அதாங்க காஞ்சி போச்சு அப்படின்னு. இந்த காஞ்ச சப்பாத்தி, பழைய பூரி, ஆமாம் சார் நேத்தி வச்ச சட்னி அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சுற்றி வரும், ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இதிகாசங்கள், வரலாறு, புராணங்கள் சந்தோஷம் தரும். இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பழைய பாடல், ஒரு புராதாரணமான ஒரு நிகழ்வு, இந்த கடல் புறா, பொன்னியின் அதுவே படமாக வந்துருச்சுன்னா பார்த்துக்கலாம். பொன்னி நதி பார்க்கணுமே, ஆமாம் நானும் நதியை பார்க்கத்தான் காத்திருக்கேன். ஆடிப்பெருக்கு இருக்குமா இருக்காதா, இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது, ஊருக்கு போகலாமா, ஆற்றுல குளிக்கலாமா, சேத்துல விளையாடலாமா, வயலில் புரளலாமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இன்றைக்கி உங்கள் அப்பா பெயர், தாத்தா பெயர், பாட்டனார் பெயர், பாட்டி பெயர், பூர்வீகத்தை பற்றின கேள்விகள், பூர்வீகத்தை பற்றின ஒரு நினைவு, அடா நம்ம பாரம்பரியம் இதுவல்லவா அப்படின்னு இந்த பண்பாடு, நாகரீகம், கலாச்சாரம் பெரிய அளவுக்கு பேசுவதற்கான நிலை அப்படிங்கிறது சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியும் சிம்மராசி நேயர்களை வந்தடையும். அடுத்த இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கி தாங்க சான்ஸு எதிரியை விரட்டுறதுக்கும், எதிரியை ஓட விடாமல் விரட்டுறதுக்கும் இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும். டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். பிரயாணங்கள் சுகந்தன்னேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். டிக்கெட்ஸ் புக்கிங், ட்ராவல் பிளானிங், சந்திப்புகள் சந்தோஷம் தருவதும், உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம். இன்றைக்கி ஸ்பீடு அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டுன்னு போக வேண்டிய தருணங்கள். பேக் டு பேக் மீட்டிங்ஸ், அப்பாயின்மெண்ட், கான்ஃபரன்சஸ், டிஸ்கஷன், டிக்கெட்ஸுக்கிட்டே போகலாம். உங்களை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. கன்னிராசி நேர்லேயே உங்கள் பொறுப்பை தட்டி கழிக்கிறதுக்கும் யாரும் கிடையாது அப்படிங்கிறது தான். உங்கள் வித்தை
பிரமாதமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஆராய்ச்சி, உங்களுடைய நீங்களே இன்னைக்கு பாண்டு, ஜேம்ஸ் பாண்டு 007ன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். இப்போ கன்னிராசி நேயர்களே, ஜேம்ஸ் பாண்டு 007னா இன்னைக்கு நீங்கள் தான். அப்போ உங்களுடைய ஆராய்ச்சி, உங்களுடைய யூகங்கள், நீங்கள் கண்டுபிடிக்க போகிற விஷயம், ஆனால் எல்லாரும் எதை கண்டுபிடிக்கிறாங்க, கன்னிராசி நேயர்களே நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது இன்றைக்கி எதைங்கிறத ஒரு கமெண்ட்டில் போடுங்க. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும், சார் அப்ஸ்டேர்ஸ் சார், சார் டவுன்ஸ்டேர்ஸ் சார், நம்ம வண்டி நிற்கல சார், வண்டிக்கு பிரேக்கே இல்லாமல் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. நீங்கள் வேறு சைக்கிளில் இருக்க பிரேக்கு, வண்டியில் இருக்க பிரேக்குன்னு நினச்சிக்காதீங்க. டீ பிரேக்கு, காஃபி பிரேக்கு, டிஃபன் பிரேக்கு இல்லாமல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. வண்டி கொஞ்சம் தாறுமாறாக தான் ஓடுதுன்னு சொல்கிற தருணங்க. அப்போ வேலைன்னு வந்துட்டா வேற வெள்ளைக்காரங்க, வேலைன்னு வந்துட்டா வேற நாங்கள் நிற்காம தான் எல்லா வேலையும் பார்ப்போம், அந்த வேலனையும் பார்ப்போம். அந்த வேலன் தரப்போகிற மெசேஜ் உங்களுக்கு தான். துலாம் ராசி நேயர்களே, முருகன் பெயர் கொண்டவர்களை சந்திப்பதும், முருகன் பெயர் கொண்டவர்கள்ட்ட மெசேஜ் வருவதும், முருகன் பெயர் கொண்டவரை கடந்து வருவதும், முருகனுடைய திருவுருவ படங்களை கடந்து வருவதும், அந்த முருகனுக்கு வாகனமாக இருக்கிற மயிலை கடந்து வருவதும், அந்த மயிலினுடைய திருவுருவ படங்கள் விக்கிரகங்களை கடந்து வருவதும். பாருங்களேன், எங்கேயாவது இடத்துல நினைக்கிறப்ப கார்த்திகேயா அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லலை, நான் உங்களுக்கு துலா ராசிக்கு ராசி சொல்லலை. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தனம், குடும்பம், வாக்கு, செல்வாக்கு, சொல்வாக்கு, இந்த ஸ்தானத்தில் தான் சந்திரன். அப்போது அமௌண்ட்டு காம்பவுண்ட் இல்லைங்க, அமௌண்ட்டு மணி, இந்த ஹவாலா, திவாலா, உயாலா, முகாபுலா இதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. அது என்ன சார் ஹவாலா? அது அந்நிய நாட்டு செலவாணியில் இந்த உப்புக்கு கிறிஸ்டல்னு தானே பேர். இந்த பாருங்க, இன்றைக்கி வெண்மை நிறம் கொண்ட உணவுப் பொருளை ஒரு இடத்துல வாங்க வேண்டிய தருணம். சர்க்கரை, உப்பு, வெண்மை நிறத்தில் இருக்கிற அரிசி, வெண்மை நிறத்தில் இருக்கிற உணவுப் பொருள், பாலாக இருக்கலாம், தயிராக இருக்கலாம், மோரா. ஆமாம் சார், தயிர் பாக்கெட் வாங்க சொன்னாங்க, சர்க்கரை வாங்க சொன்னாங்க, கிறிஸ்டல் வேறு வாங்கணுமா? அதான் உப்பை கிறிஸ்டல் தானே அண்ணாச்சி சொல்லணும் அப்படின்னு. இந்த கிறிஸ்டலை வாங்குறதுக்கான தருணம் இன்றைக்கி விருச்சிகராசி நேயர்களுக்காக இருக்கும். கிறிஸ்டல்னாலே அதிர்ஷ்டம் தான் விருச்சிகராசி நேயர்களே. அப்போ பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, எது எடுத்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அந்த வெண்மை நிறம், அந்த வெள்ளை கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக வந்து அமையும். அதுவே உங்களை தேடி வரும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கும் ஏதாவது தேடி வருமா? கண்டிப்பாக அந்த பச்சை கிளி தேடி வரும். சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். பேசுவது கிளியா இல்லை பெண்ணழகு மொழியா? பாருங்களேன், அந்த பேச்சு இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீண்ட நேர கலந்துரையாடல்கள், நண்பர்களுடன் சிரித்து பேசுவது, மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்ப உறவுகளிடையே அன்பு, பந்த பாசம், இதற்கான இடம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த பச்சை கிளியினோட சப்தம், வீடியோ, ஃபோட்டோகிராஃப், இல்லை விக்கிரகம், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இந்த பச்சை கிளியினுடைய பெருமை, இல்லை பச்சை நிறத்தை கடந்து வந்தால் தனுசு ராசி நேயர்களே போடுங்க ஒரு கமெண்ட்டு. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஆல் வெயிட்டிங். ஏன் காலே வலிக்குது, எவ்வளோ நேரம் தான் காத்திருக்கிறது? ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, லீவாக இருந்தாலும் பரவாயில்ல, வருவாங்க, தருவாங்க, கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போ டிக்கெட்ஸ் வெயிட்டிங், அகாமடேஷன் வெயிட்டிங், ட்ராவல் வெயிட்டிங். ஆமாம் சார், ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் பெரிய அளவுக்கு மகர ராசி நேயர்களுக்கு இருக்கும். காத்திருந்து காரியங்கள் முடிய வேண்டிய தருணங்கிறது இருக்கும். சந்திரன் உங்கள் ராசிக்கு வர வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும். பேக் பெயின், கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி. ஆமாம் சார், அந்த அமிர்தாஞ்சன் எங்கே, அந்த அயோடெக்ஸ் எங்கே, அந்த பவர் க்ரீம் எங்கே, அந்த டைகர் பாம் எங்கே அப்படின்னு. டைகர் இல்லைங்க, டைகர்லாம் நீங்கள் தேட முடியாது. டைகர் பாம், இந்த ஜண்டு பாம் மாதிரி டைகர் பாம் அப்படின்னு இதெல்லாம் தேட வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும். நாங்கள் வலி வேதனையில் கஷ்டப்பட்டுருக்கோம், நீ சிரிச்சுக்கிட்டே, கிண்டல் அடிச்சுக்கிட்டே, நக்கல் அடிச்சுக்கிட்டே சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மகர ராசி நேயர்களே, சோகங்கள் உங்களுக்கும் நெஞ்சோடு இருக்க சிரிக்காத நாள் இல்லையே. எப்பவும் டேக் இட் ஈஸின்னு சொல்லக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே சந்திக்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கி மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் சின்ன கல்லு பெத்த லாபம் இல்லையே, பெரிய கல் பெத்த லாபம்னா வரலையே, பாடுபட்டேன், எஃபர்ட் போட்டேன். நீ பாருங்கள், லீவு, ரெஸ்ட்டு, என்கிட்டே எல்லா வேலையும் கட்டுறாங்க, நானே தான் எல்லா வேலையும் செய்யணுமா? இன்சல்ட் பண்ணுறாங்க சார், நம்மளையே இன்சல்ட் பண்ணுறாங்க, நம்ம முதுகுலேயே எல்லா வேலையும் கட்டி விடுறாங்க அப்படின்னு. கொஞ்சம் வேலைன்னு வந்துட்டா வேற நம்ம பொறுப்புள்ள பிள்ளையாக இருப்போம். இந்த பொறுப்புன்னு வேற சொல்லிட்டாங்க, என்னதான் வேலை செஞ்சாலும் நம்மளை யாரும் நல்லா சொல்ல மாட்டேங்கிறாங்கிற வருத்தமும் தவிப்பும் இன்றைக்கி கும்பராசி நேயர்களுக்கு இருக்கும். மருந்து மாத்திரைக்கான பற்றாக்குறைகள், விரயங்கள், ஓய்வெடுக்கிற நேரத்தில் கூட ஏதோ ஒரு தொந்தரவு, ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு ஃபோன் கால், ஒரு அன்பு தொல்லை, ஒரு பாசத்தொல்லை, இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான். அன்பு தொல்லை, பாசத்தொல்லை கொண்ட கும்பராசி நேயர்களே,
டைட்டில் கார்டிலே போடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். பாட்டுடை தலைவனும் நீங்கள் தான், பாட்டுடை தலைவியும் நீங்கள் தான். ஆனால் போயம் தான் இல்லை அப்படின்னு சொல்கிற நிலை, அதாங்க பாட்டு தான் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை உங்களுக்காக இருக்கும். டைட்டில் கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற வருத்தமும் தவிப்பும் கூட கும்பராசி நேயர்கள் மனசில் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வீரம் என்ன, தீரம் என்ன, செயல்பாடுகள் என்ன, ஆனால் உங்களை ஓரமாக உட்காத்தி வச்சுருக்காங்களே, சப்ஸ்டியூட்டாகவே உட்காத்தி வச்சுருக்கிறாங்களே. சார் நான் சப்ஸ்டியூட்டாக இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியுது? ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க சார். அந்த கபடியில் தூக்கி வெளியில் உட்காத்தி வச்ச மாதிரி உட்காத்தி வச்சுருக்காங்க சார். நானும் படிப்படிங்கிறேன், அவங்களும் கபடிங்கிறாங்க, ஒன்றும் முடிய மாட்டேங்குது, மூச்சு முட்டுதுன்னு சொல்கிற தருணம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க மீனராசி நேயர்களை பொறுத்தவரை குறுக்கு வழிகள் வேண்டாம். கொஞ்சம் இன்னைக்கு வேணாம்பா, இன்னைக்கு ஃபுல் டைம் பிரேக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். இன்னைக்கு ரெஸ்ட்டு தான், உக்காந்த இடத்துல தான், இருந்த இடத்துல தான், நோ அப்பாயின்மெண்ட், நோ மீட்டிங், நத்திங், இன்னைக்கு லீவுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ சன்னுக்கே சண்டே விட்ட நாளாக இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, இதெல்லாம் தான் ஒரு பெரிய பிரேக் எடுக்க வேண்டிய தருணம். ஆனாலும் நம்ம மனசு சும்மா இருக்காதுல்ல, எங்கேயாவது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துல தான் இருக்கீங்க, ஆனால் உங்களோட மனசு உங்ககிட்ட இல்லையே மீனராசி நேயர்களே. மனசு தூரமாக போச்சேன்னு சொல்ல வேண்டிய தருணம் மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். மனசே மனசே குழப்பம் என்ன, எப்படி பாருங்க. அப்போ அவரோட பாட்டு இல்லை, என்னதான் இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் பாடின பாட்டு இல்லை, மனசே மனசேன்னு. அப்போ மீனராசி நேயர்களே, உங்கள் மனசு எங்கே இருக்குன்னு நீங்களே தேடி கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிக்க இன்னொரு மனசுக்கிட்ட அது போயிருச்சான்னு பாருங்கள். கணவன் மனைவி உறவு இடையே சின்ன மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ், சின்ன சின்ன வாத விவாதங்கள், சின்ன சின்ன வம்பு கலாட்டாக்கள், குறும்பான சண்டைகள், கேலி கிண்டல்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அருணலாக கிடைக்கணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மடத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து முதலில் மீனாட்சி அம்மனை பிரார்த்தனை செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடனழைத்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி.